வரம் வந்துடு, வரம் என்கிட்ட வந்துடு. இன்னையோட இவன் கதை முடிஞ்சது. டேய், இத்தனை நாள் வரலட்சுமிக்காகத்தான் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்த. இல்லன்னா உன்னை என்னைக்கோ தூக்கிருப்பேன்டா. நீ என் கால் தூசுக்கு சமண்டா. வரம், நீ எதுக்கும் பயப்படாத, வந்துடு. இன்னைக்கு இவன் ரத்தத்தால உனக்கு அபிஷேகம் செய்யறேன். வந்துடு. டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா, வந்து இவன் தலை தனியா முண்டம் தனியா வெட்டி கூறு போடுங்கடா. வந்துடு வரம், வந்துடு. எங்கடி ஓடுற? இவ கண்ணு முன்னாடி அவன் உயிரை எடுங்கடா. உட்காருங்க சார். பிரபாவதி, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் தயாரா இருக்கா? நேயர்களுக்கு வணக்கம். பாளையங்கோட்டை நகர்ல ஹோம் மினிஸ்டர் பப்பு யாதவ் கால்ல கத்தி குத்தப்பட்ட சம்பவம் இங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த காட்சியை நீங்க இப்போ நேரடியா பார்க்க போறீங்க. வணக்கம் மினிஸ்டர் சார். என்ன லைவ் கவரேஜா? ஆமா சார். என்ன ஃப்ளைஓவர் ஓபனிங்கா? எதுக்குயா? என்ன உயிரை வாங்குறீங்க? சார் இப்போ நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க போறீங்க. உண்டு நண்பன். நேயர்களே, ஹோம் மினிஸ்டர் கால்ல கத்தி குத்து பட்டதுனால இந்த பிரதேசம் முழுக்க ரத்தாறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹோம் மினிஸ்டர் கால்ல குத்தப்பட்ட கத்தியை நீங்க தெளிவா பார்க்க போறீங்க. யோ கத்தி க்ளோஸ் போடு. யோ இது முழங்காலியா? ஹோம் மினிஸ்டர் கத்திட்டு இருக்காரு. அவர் துடிக்கிறாரு. வலி தாங்க முடியாம கதறாரு. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்களோட கருத்தை இப்ப நாம கேட்க போறோம்.
நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மந்திரியோட காலை பார்த்தாலே தெரியுது. ஓஹோ. கலியுகத்துல தர்மம் ஒத்த கால்ல நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆ. இங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த ஒத்த கால் விஷயம் உண்மைன்னு புரியுது. ஆஹா. அந்த குமார மந்திரி கட்டிக்கிறத பொண்ணோட போயிட்டு இருந்தாங்க. ஓஹோ. அப்போ அந்த பக்கம் இருந்து 10 ரவுடிங்க, இந்த பக்கம் இருந்து 10 ரவுடிங்க திபுதிபுன்னு வந்தாங்க. ஆ. வந்தவங்கள குமார சும்மா கும்மு கும்முன்னு கும்மிட்டாங்க. ஆ. மந்திரியே ரவுடியா இருந்தவர் தானுங்க. மினிஸ்டர் ஃபேஸ்க்கு க்ளோஸ் வையா, க்ளோஸ் வை. அந்த நீங்க பொண்ணை சொல்லுங்க. எடுத்துக்கிட்டு இவர் போலான்னு பார்த்தாரு. ஆஹா. அந்த குமார சும்மா இருப்பானா? ஆ. ஒரு கத்தி எடுத்து ஆ. கச்சக்குன்னு மந்திரி கால்ல சொருவிட்டாங்க. கால கத்தி க்ளோஸ் வை. உண்மையிலேயே கால்ல கத்தி இருக்கிறத முதல் தடவையா வாழ்க்கையில பாக்குறேங்க. ஆ. இது என்னோட அதிர்ஷ்டமா நினைக்கிறேங்க. இப்ப இவரு க்ளோஸ் வை. அவளோட எதிர்பார்த்த மருத்துவ குழு வந்தாச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மந்திரி கால்ல குத்தி இருக்கிற கத்தி எடுக்க போறாங்களா இல்ல காலையா எடுக்க போறாங்களா? சின்ன இடைவெளிக்கு பிறகு நகருங்க. டாக்டர்களுக்கு வழிவிடுங்க. கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி. மந்திரி கால்ல இருக்கிற ரத்தத்தை மருத்துவர் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர், நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. வில் see later. கவலைப்படாதீங்க சார், கத்தி எடுத்துருவாங்க. கத்தி வரலனா காலை எடுத்துருவாங்க. யாராவது ஒரு கடப்பாரை கொண்டு வாங்க. கடப்பாரையா? ஓஹோ, நேயர்களே, இப்ப மந்திரி கடப்பாரை எடுத்துக்கிட்டு அந்த குமரனை பழி வாங்குறதுக்காக கிளம்ப போறாரு. ஐயோ, பழி வாங்குறதுக்கு இல்லைங்க, ஆ. ரோட்டோட சேர்த்து காலை பேத்து எடுக்கிறதுக்கு. ஓஹோ, நேயர்களே, நீங்க இப்போ சரித்திரம் படைக்க போற இன்னொரு சம்பவத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பாளையங்கோட்டை நான் உங்களுக்கு சிறைச்சாலை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னையில இருந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் தலைவரா விளங்குகிற அஞ்சானஞ்சன் குமரனோட சேர்ந்து மண்ணோட மண்ணா இல்ல தாரோட தாரா ஒட்டி போய் இப்ப தோண்டி எடுக்கப்படுற மந்திரி பப்பு யாதவோட காலம் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுது. ஆஹா, காலுன்னா காலு, இதுதான் காலு, குடுத்து வச்ச காலு. இத பாக்குறதுக்கு நாமளும் குடுத்து வச்சிருக்கணும். நேயர்களே, கத்தி எடுத்துட்டா கால் சரித்திரத்துல இடம் பிடிக்கும், காலை எடுத்துட்டா கத்தி சரித்திரத்துல இடம் பிடிக்கும். காலா கத்தியா, மயிர் பூச்சரியம் இந்த சம்பவத்தின் முடிவு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு. Hey guys, welcome to Weekend Games. As usual, இந்த train race பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். But இந்த தடவை ரேஸ்ல சின்ன மாற்றம். ட்ரெயின் கூட போட்டி போடுறது இல்ல. ட்ராக்ல ட்ரெயினுக்கு எதிர்க்க ஓட்டிட்டு போகணும். யார் முதல்ல தப்பிச்சு ஓடுறாங்களோ அவங்களே லூசர். கார் ரெடியா இருக்கு. காரு என்னது, கான்செப்ட் என்னது. Is there anybody to race? It's so risky. விட்டா சாவுடா. ரிஸ்க் இல்லாம போன ரேஸ்ல கிக் எதுவுமே இருக்காது டூட். That's why guys, bet money. 1:10. 10,000 கட்னா 1 lakh win பண்ணலாம். Oh no! Nobody! இந்த சென்னை பட்டணத்துல மெரினா நான் ஒண்ணு, மாமல்லபுரம் நான் ஒண்ணு, பெட்டிங் நான் ஜேம்ஸ் ஒருத்தன் தான் மறுபடியும் நிரூபிச்சிட்டேன். வா! ஏய் டூமா கோலிங்களா, இருடா. தபார், இந்த ஹைடெக் மெட்ராஸுக்கே தெரியும் உன்னை தோக்கடிச்சு மாவு கட்டு போடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான்டா. என்ன தோக்கடிக்கிறவனா? யாரா? நீயா? நான் இல்லடா, நம்ம லீடர். எவன்டா அந்த லோக்கல் லீடர்? லோக்கல் லீடர் இல்லடா, கேங் லீடர். கேங் லீடர்? யா, அவன் அடி வச்சா இடி, ஆள பார்த்தா 3D, வாக்குல சிங்கண்டா, ஸ்மைல்ல சிரஞ்சீவிடா, கண்ணுல கட்ட பொம்மண்டா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவன் ஷர்ட்டுக்குள்ள ஆர்னால்டோட 8 பேக்ஸ் பாடிடா. அங்கே பாரு. ரகல ரகல யூத் ரகல ஜோரே, இது மோதி பார்த்தா மூஞ்சிகள் தாண்டாரு, என்ன தாண்டி மேல போக யாரு, அழகி போனாத்தா யங் சூப்பர் ஸ்டாரு. ராஜ், பெட்டிங் ராஜ், ரேஸ்னா மஜா, ரிஸ்க்னா ராஜா. டேய் பேட்ட, நீயா? எனக்கு போட்டி? ஏய், பேட்டர்னா லோக்கல், கண்ட்ரோலே இல்ல, பஞ்சில பல்லு பேந்துரும். என் ட்ராக் ரெக்கார்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தியா? ஏய், நம்மால் வந்ததே ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றதுக்கு தான்டா. தோத்து போயிடுவ. டே பச்சா, எனக்கு ஜெயிக்கிறது இஷ்டம், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப இஷ்டம். நம்பர் 1 இஷ்டம், ரொம்ப பேசுறவன நம்பர் 2 இறக்குறது இஷ்டம். பெட், கம் ஆன். நிறுத்துங்க. ஏய் ராஜே,
பச்சா டீம் வெர்சஸ் பேட்டா டீம். பப்பு வெர்சஸ் பப்பு. ரகல. மச்சான் கலக்கிட்டடா. இந்த பெட்டிங் போன 1 லட்சம் புடி. ஏய் இது உனக்கு தான்டா தங்கச்சி காலேஜ் ஃபீஸ்க்கு வச்சுக்கோ. என் தங்கச்சிக்காக பந்தயத்தை உயிரே பணைய வச்சிட்டடா. அவ எனக்கும் தங்கச்சிடா. ஏய் சரகு ஏய் நான் இருக்கேன்ல வா வா வா.